வணக்கம். இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா 6:50 ஆகுது. நம்ம வந்து ஒரு புது ட்ரிப்புக்காக ரெடியாகி பேக் பண்ணி உட்காந்துட்ருக்கேன். ஸோ இன்னும் 2 பேர் வரணும், அதுக்காக வெயிட்டிங். ஸோ இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா May 8. ஸோ இங்கேருந்து ஃபஸ்ட்டு போய் ஒரு திண்டுக்கல்லில் போய் ஃபஸ்ட் ஸ்டாப் போடலாம். 2 பேருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இன்னும் ஆளை காணும், ஃபோன் எடுக்க மாட்றாங்க. Let's wait for 5 minutes. எல்லாருக்கும் வணக்கம். நான் தெரியல. ஸோ நாங்கள் இப்போ வந்து இப்போதான் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் வந்து ஒரு 6 மணிக்கா பிளான் பண்ண போகலான்னு. ஸோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் தாமதிக்கம், என்னதாவது கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. நாங்கள் இப்போ வந்து ட்ரிப் போகிறோம். ஆனால் எங்கே போகிறோம்னு எங்களுக்கே தெரியாது. வழக்கப்படி இதுக்கப்புறம் தான் நாங்க போற ரூட்டை நோக்கி ஒரு இடம் வரும். அங்கதான் நம்ம போயிட்டு ஒகனக்கல் போய் தங்கிட்டு காலையில ஃபால்ஸ்ல குளிச்சிட்டு மீன் சாப்பிட்டு வரணும். ஆயில் மசாஜ் அப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுட சுட தோசையை ஒன்று சாப்பிட்டு விட்டு அங்கேருந்து அப்படியே டேரெக்டாக கிளம்பிட்டோம். ஸோ தொப்பூர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hour மாட்டிக்கிட்டோம். ஸோ வீடியோவே எடுக்கல. சரி வீடியோ காலையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல் பக்கத்தில் போய் ஒரு ஸ்டாப்பை போட்டோம். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு விஎஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ். ஸோ இப்போ நம்ம நாமக்கல்ல போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு டே பாத்தீங்கன்னா 9. ஸோ இப்போ டைம் வந்து எக்ஸாக்டா உங்களுக்கு வந்து 9:32. இந்த தெரியுதா உங்களுக்கு? தெரியல, எனக்கு தெரியுது. ஸோ இப்போ நம்ம வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்னா, நாங்க வந்து கேரளாவை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். வந்து கேரளா சொல்லக்கூடாதான், கேரளம். இவர் ஏதோ சொல்றாரு பாருங்க. நம்ம கேரளம்க்கு போயிட்டு இருக்கோம். கேரளம் பேரை வந்து மாத்திட்டாங்க. அப்போ கேரளம் தான் சொல்லணுமா? சோ அதனால வந்து நம்ம இப்ப வந்து கேரளம் போயிட்டு இருக்கோம். சோ கேரளம்ல எங்கன்னு பாக்கணும்னா நீங்க வந்து தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துட்டே இருங்க. நாங்க எங்க போறது எங்களுக்கே தெரியாது. தம்ப்நெயில்ல பாத்திருப்பீங்க ஆல்ரெடி. பட் இருந்தாலும் தொடர்ந்து வாங்க. இருந்தாலும் நீங்க தம்ப்நெயில்ல பாக்கும்போது உங்களுக்கு தெரியும், ஆனா எங்களுக்கு தெரியாது. சோ எங்க கூட பயணிக்கிறது தீமா 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 புதுசா வந்து நம்ம குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. இதுதான் வந்து அவர் வந்து ஒரு பாய்ஸ் ட்ரிப்னு முதல் தடவை போக போறாரு. சோ வந்து வெறும் கப்பல் கேர்ள்ஸ் ட்ரிப் தான். நான் எங்க கப்பலெல்லாம் சுத்துறேன், கப்பல்ல கூட போனதில்லை நானு. வீடியோ தொடர்ந்து பாத்துட்டே வாங்க. இப்ப போய் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் போய் சாப்பிட போறோம். சாப்பிட்டு அதுக்கப்புறமா எங்க போலான்றத டிசைட் பண்ணிக்கலாம். நன்றி, தொடர்ந்து காத்திருங்க. அதாவது பாத்தீங்கன்னா நாங்க வந்து டிஃபன் சாப்பிடலாம்னு சொல்லி போறோம். ஒரு ஹோட்டலா ஏறி இறங்கணும். எல்லா இடத்துலயும் தோசை இருக்கு. சரி நாங்க டிஃப்ரெண்டான தோசை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அபூர்வமான கடையை தேடி போனோம். ஒரு கடை இருந்துச்சு. தோசை இருக்கு, ஆனியன் தோசை இருக்கு, ஊத்தாப்பம் இருக்கு, அது இருக்கு, பொடி தோசை இருக்கு, நெய் தோசை இருக்கு, எல்லாம் சொன்னான். போய் உட்காந்து எல்லாம் போட்டு வச்சாம்பா. அந்த தண்ணிக்குள்ள கைய விடுத்து கிளாஸ்ல இப்படி புடிச்சு கொடுத்து அங்கேயே பாதி ஊத்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த ஹோட்டல்ல சாப்பிடணுமா அப்படின்னு வந்து நான் யோசிச்சு பாத்துட்டு வந்து ஆக்சுவலா குடிக்கிறதுக்காக அவன் எடுத்துட்டு வருவான். குடிக்கிறதுக்காக அந்த டெக்ஸாக்குள்ள அந்த கைய விட்டு அப்படி கிளாஸ் எடுத்து கிளாஸுக்குள்ள தண்ணிக்குள்ள எல்லாம் கை அப்படி எடுத்துறது இப்படி வைக்கிறான். எங்க அப்பாவே சொன்னாங்க மூக்குக்குள்ள பூச்சி போயிடுறா. நான் தான் கேட்காம வந்தேன். சோ வந்து ஆம்லெட்னு ஒண்ணு போட்டாங்க. ஆம்லெட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? கரண்டி யூஸ் பண்ணுவோம். கையில வந்து இப்படி ஆம்லெட்ட கையில இப்படி வச்சு இப்படி தட்டுறான். தட்டி இப்படி தூக்கி இப்படி போட்டு கையில கிடக்குற கலக்கின்னு ஒண்ணு கேட்டேன். அது என்ன கருமாந்திரனே தெரியல. கலக்கி தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிக்காதீங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் கூட நான் மன்னிச்சிருவேன். சாப்பிட்டு இருந்தெல்லாம் கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல. இவ்வளோத்தையும் அவன் பண்ணிட்டு பில்லு எங்க கட்டணும்னு கேட்டா பில் கவுண்டர்ல கட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்துல ஒரு கடை காமிச்சான். அதுதான் ஒத்துக்க மாட்டேன். இதுக்கு மேல சாப்பிட்டா உசுருக்கு ஆபத்துன்னு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம போய் தேக்கடியை எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இப்போ தேக்கடியை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ அங்கே போய் தங்கிட்டு அங்கே கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அங்கே இருக்கிற சின்ன சின்ன பிளேசஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தென் அங்கேருந்து நம்ம எங்கே போகலாம் அப்படின்றத பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளப்பி போயிட்டு இருக்கோம்.
டி பிளாக் ஆமா 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 இந்த ரோடு தான் அது. அது இருந்துச்சுன்னா இது நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் படம் வந்துச்சுல, அதுக்கப்புறம் இன்னும் கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எப்போதும் சன்ஸ்கிரீன் போட்டு போங்க. சன்ஸ்கிரீன் போடாதனால ஜான்சினாக்கே வந்து ஸ்கின் கேன்சர் வந்திருக்கான் அப்படின்னு. அப்படியா? சன்ஸ்கிரீன் நியூஸ் போடாததுனாலயா? Every time we cross paths, my heart skips a beat. There's a feeling in the air that's so, so sweet. I can't help but wonder what it'll be like when you finally come. 1 2 3 go. Cheers. I'm waiting, waiting, waiting for you. Counting down the minutes till you're here, it's true. In my dreams, I see your face. I'm ready for love. எப்பயுமே நம்ம பாடியை வந்து நம்ம ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். ஓகே, அதுக்கு வெறும் தண்ணி தான் குடிக்கணும். இருந்தாலும் சர்பத், அதுக்கு டீ குடிங்க. குமளி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தேக்கடி குமிழி 1 வடிவேல் மாதிரி வெளியே போய் விழுந்துறாங்க. Been searching high and low, near and far, but now I know you're the missing piece to my heart. I'm waiting, waiting, waiting for you. Counting down the minutes till you're here, it's true. In my dreams, I see your face. இன்னைக்கு வந்து நம்ம தங்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா இதுதான். வெல்கம். ஸோ நம்ம ரூம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பசங்க நான் இன்னும் பார்க்கல, எப்படியும் பார்த்துக்கலாம். பால்கனி வியூவா, வாங்க போகலாம். ஸோ ரூமை காட்டுறேன் கொஞ்சம் நேரத்தில் மக்களே பாருங்கள். எங்கே போயிட்டாங்க தெரியலையே. லைட் போடு, அப்படியே போகலாம். நம்மளுக்கு தானே ரூமு. ஸோ இதுதான் நம்ம ரூம். இன்னைக்கு நம்ம தங்க போகிற இடம் பாருங்கள், அருமையாக இருக்குது. நமக்கு வந்து கபோர்ட் கொடுத்துருக்காப்புல, ட்ரெஸ்ஸிங் வச்சுக்கலாம், மிரர் இருக்கு, டிவி இருக்கு, பெட் இருக்கு. எக்ஸ்ட்ரா பெட் வருங்கப்பா. ஓகே, எக்ஸ்ட்ரா பெட் இருக்கு. இப்படி ரூமை விட்டு வெளியே வந்தோன்னா இந்த அழகான பால்கனி. அங்கே தங்கிருக்கலாமே. அங்கே விசிற மாட்டாங்களே. அந்த ஹட்டுடா. ஆமாண்ணா, பயமா இருக்குது. அது பார்க் போலண்ணா. பார்க் மாதிரி இல்லை, ஸ்டே மாதிரி தான் தெரியுது. ஸோ நைஸ். நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா தேக்கடி. தேக்கடியில் வந்து ரூம் போட்டாச்சு. இப்போ வந்து 1 hour ரெஸ்ட் எடுக்க போகிறோம். ஆனால் இப்போ எக்ஸ்ட்ரா மேட்ரஸ் எங்கே போடுறது? ஸோ நாங்கள் 1 hour ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு கத்தக்களி பார்க்க போகிறோம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ரூம்லேருந்து வெளியே கிளம்பிட்டோம். நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? தாக்கி 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 ஒரு கதக்களி ஷோக்கு போயிட்டுருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குங்க ஊரு, ப்ளசண்டா இருக்கு. கிளைமேட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குளிர் இல்ல, நீட்டா சில்லுன்னு இருக்கு. ரொம்ப வெயில். இதுதான் பார்த்தேன் மைக்கேல் சிங். மைக்கேல் சிங்.
இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பிக்கப் போகிறது. பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செய்திகள் കേരളം അതിസുന്ദരം ഇതു നമ്മുടെ നാട് പൂക്കളും നൽപുഴകളും വർണ്ണശബളമി നാട് പല വർണ്ണശലഭങ്ങൾ. ஹலோ, குட் மார்னிங் காய்ஸ். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாமக்கல்லேருந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே ஹைவேஸில் வந்து தேக்கடி, அதாவது குமிளி வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ அந்த ரூம் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ கிளைமேட் வந்து சூப்பராக இருந்தது. நேற்று என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரூம் செக்இன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் போனோம். அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கே வந்து நம்ம டேவை முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 10:15. ஸோ காலையிலே வந்து ஒரு சஃபாரி போகலான்னு தான் பிளானில் இருந்தோம். பட் எந்திரிக்கலை, அதான் வந்து ஃபேக்ட். ஸோ எந்திரிக்காமல் இப்போது ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா 12 o'clock வந்து நம்ம சஃபாரி பர்சன் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே தேக்கடியில் வந்து ரொம்ப மஸ்டான ஒரு விஷயம் சொல்கிறாங்க சஃபாரின்றது. ஸோ போய் பார்ப்போம் நம்மளும். அண்ட் இங்கே வந்து போட்டிங் வந்து தண்ணி இல்லாதனால போட்டிங் நடக்கலை. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சஃபாரி போகிறோம். போயிட்டு வந்து அதுக்கப்புறம் எங்கே போகிறோம் அப்படின்றது வந்து வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா எங்களுக்கே வந்து தெரியாது எங்கே போகிறோன்னு. எல்லாரும் அவளோட பார்த்து கொண்டிருக்கும் இந்த இடம் பேர் தான் பருந்தும் பாறையா. இது நான் சொல்கிறேன், என்னென்ன சொல்கிறான் பாருங்க. மயிலாஞ்சி சாங் சிவகார்த்திகேயன் அவர் வந்து இந்த இடத்துல தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்டு எடுத்திருக்காங்க. மயிலாஞ்சி அவலாஞ்சி இல்லைடா, மயிலாஞ்சி. மயிலாஞ்சி